எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேத்தே சிங்கப்பெண் அந்த ஃபோர்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க அந்த இதை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க எக்மோரில். இப்போ அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு. சிஎம் விஜய் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. 2500 போலீஸ் பர்சனல் வந்து இண்டக்ட் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்து டெடிகேட் அதை வந்து அந்த விமனுடைய அந்த க்ரைம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, விமனுக்கு சில்ட்ரனுக்கு அகெயின்ஸ்டாக அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு டெடிகேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து அதுக்காக எல்லா வேலையும் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. சப்போஸ் க்ரைம்ஸ் ஏதாவது ஏற்பட்டால் கூட அதுக்கு வந்து ரெஸ்பாண்டும் பண்ணுவாங்க அகெயின்ஸ்ட் உமனுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து அவங்க எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 354 crore வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் அந்த இது வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க இனிஷியேட்டிவாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பெண் அந்த ஃபோர்ஸ் லான்ச் பண்ணும்போது டியூஸ்டே அன்னைக்கு சிஎம் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து அவருடைய க்ளோஸ் டு ஹிஸ் ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. விமனுடைய சேஃப்டி தான் ப்ரையாரிட்டி அவருடைய கவர்மெண்ட்டில் அப்படிங்கிறதையும் அவர் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் அந்த கவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அந்த எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது பாலிசிங் அப்படிங்கிறத வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது விமன் அண்ட் சில்ட்ரனை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பிஎம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரோன் பேஸ்டு வந்து அந்த பேட்ரால்ஸும் வந்து இது பண்ண போகிறோம், நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இது வந்து இந்த சிங்கப்பெண் ஃபோர்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக இது இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டாக வந்து இந்த கண்ட்ரிலேயே ஃபஸ்ட்டாக வந்து இது இனிஷியேட்டிவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது க்ரைம்ஸையும் இந்த க்ரைம்ஸை வந்து அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறத ப்ரிவெண்ட் பண்ணுறதா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சிஎம் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, சக்ஸஸ் ஆஃப் ஒரு கவர்மெண்ட் வந்து இதில் வெறும் வந்து அந்த எக்கனாமிக் க்ரோத்தை மட்டும் வச்சு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை மட்டும் வச்சு நம்ம மெஷர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி வந்து அந்த விமனுக்கும் சில்ட்ரனுக்கும் இந்த சொசைட்டியில் இருக்கணும், அதுதான் மெயின் அப்படிங்கிறது, அதுதான் சக்ஸஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கப்படும், யாரெல்லாம் வந்து அஃபென்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்களோ அகெயின்ஸ்ட் உமன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதையும் ஆட் பண்ணியிருக்காரு. சார்ஜ் ஷீட்டும் வந்து இந்த மாதிரி கேசஸ்லாம் ஃபைல் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இன்னசென்ட் பர்சன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நியாயமான நீதி வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பெண்கள் பற்றி சொன்னது மட்டும் இல்லாமல் சிஎம் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன், அதாவது ட்ரக்கு அந்த இது வந்து மெனேஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, க்ரோத் அது வந்து நிறைய ஆகிட்டுருக்கு, ட்ரக் யூசேஜ் மேஜர் ஃபேக்டராக இருக்குது இந்த க்ரைம்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் வந்து கவர்மெண்ட் இன்டென்சிஃபைவாக பண்ணி எஃபர்ட்ஸ்லாம் போட்டு அதெல்லாம் ட்ரக்ஸ் நெட்வொர்க்கை வந்து நாங்கள் கண்டிப்பாக டிஸ்மேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸ்பெஷல் ஃபோர்ஸ் என்னென்னா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ப்ரிவென்டிங் அந்த போலீஸிங் அந்த அஃபென்சஸ் அந்த இதெல்லாம், அதாவது யாராவது இப்போ ஒருத்தர் போயிட்டுருக்காங்க, ஒரு லேடியோ குழந்தையோ அவங்க பின்னாடியே யாராவது போகிறது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கிறது, ரிப்பீட்டடாக ஹராஸ் பண்ணுறது, இந்த டிராஃபிக்கிங் அப்படிங்கிறத கடத்துறதுலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி முயற்சியில் ஈடுபடுறவங்க இந்த மாதிரி க்ரைம்ஸ் எல்லாம் இருக்கிறத வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து பார்ப்பாங்க, எஸ்பெஷலி பப்ளிக் பிளேசஸில், அப்புறம் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த நியூ யூனிட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அலாங் சைடு அந்த ஸ்டேட்டுடைய எக்ஸிஸ்டிங் விமன் சேஃப்டி மெக்கானிசமோட சேர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோம் செக்ரட்டரிக்கு மணிவாசன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக லேண்ட்மார்க் இனிஷியேட்டிவ் ஸ்ட்ரென்தன் பண்ணும், ப்ரொடெக்ஷன் உமனுடைய அண்ட் சில்ட்ரனுடைய ப்ரொடெக்ஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் இந்த ஸ்டேட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, சிங்கப்பெண் ஷீல்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு சிஎம் விஜய்க்கு அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. செக்ஷுவல் அசால்ட்டு ட்ரக் ஃப்ரீ இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் இருந்தாலே வந்து நாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு நம்ம வந்து வேண்டிப்போங்க. இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, அது என்னங்கிறத பார்க்கலாம். இளங்கோவன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, டிஎம்கேவை சேர்ந்தவர், அவர் வந்து நாங்கள் இனிமேல் வந்து அந்த இந்தியா பிளாக்குடைய பார்ட்டாக இருக்க மாட்டோம் அப்படின்னு வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு சொல்லியிருந்தார். ஏன்னா வந்து அவங்க இந்தியா காங்கிரஸ் வந்து டிவிகேவோட அலையன்ஸ் வச்சுக்கிட்டாங்க, அதனால் வந்து நாங்கள் அவங்க கூட வந்து இருக்க மாட்டோம், எக்ஸிட் ஆகிறோம்
அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்விடேஷனே எங்களுக்கு வராதுன்னு எதிர்பார்த்தோம். பட் இன்விடேஷன் வந்திருக்கு. அது வந்து மீட்டிங்கும் நடந்திருக்கு 8ஆம் தேதி. பட் அவங்க அட்டன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா ரெவென்யூ அண்டு இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மினிஸ்டர் கேஏ செங்கோட்டையன் டியூஸ்டே அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, சீஃப் மினிஸ்டர் விஜய் வந்து இப்போது என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபைனலாக டிசைட் பண்ணுவார். அவர் வந்து இந்தியா பிளாக்கோட வந்து ஜாயின் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது டிசிஷன் அவர் எடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியா பிளாக் அதோட வந்து ஜாயின் பண்ணுறத பற்றி எங்களுடைய தலைவர் தான் டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட திரு செங்கோட்டையன் அவர் வந்து சொல்லியிருக்காரு. டிவிக்கே வந்து ஜாயின் பண்ணுமா வந்து இந்த காங்கிரஸ் அந்த இதோட பிளாக்கோட அப்படின்னு கேட்டதுக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு அவர். என்ன சொல்கிறாங்கன்னா, டிவிக்கே வந்து அதான் ப்ராமினெண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணாங்க இந்தியா பிளாக் லீடர்ஸோட டியூரிங் த மீட்டிங் டைமில் டெல்லியில் மண்டே அன்னைக்கு இதை பற்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா இந்த செக்ஷன் ஆஃப் லீடர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க காங்கிரஸை. அதாவது நியூ பார்ட்னர் வந்து டிவிக்கே லெட் அந்த கோலிஷன் கவர்மெண்ட் தமிழ்நாடு இருக்குல்ல, அது வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணும். அதாவது புது என்ட்ரி பார்ட்டியோட என்ட்ரிக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நியூ இந்த அலையன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது இது வந்து டிசிஷன் இனிமே தான் எடுக்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. பிளாக்ல இவங்க சேர போகிறாங்களா என்ன? ஏன்னா அவங்க டிஎம்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, காங்கிரஸ் வந்து டிவிகே கூட சேர்ந்துட்டாங்கங்கிறனால அவங்க எக்ஸிட் ஆகிறேன்ட்டாங்க. இவங்க போய் அங்கே ஜாயின் ஆக போகிறாங்களா என்ன ஏதுங்கிறது இவர் வந்து இனிமேல் ஹி வில் டேக் அ கால் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் அவர் வந்து சொல்லியிருக்காரு. சிங்கப்பெண் படையெல்லாம் இருக்கிறதுனால தவறு செய்கிறவங்க அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட நினைக்கக்கூடாது. ஏன்னா கடுமையான தண்டனைகள் இருக்கும். ஏன்னா ட்ரோன்ஸ் எல்லாம் கூட வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.